இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு சமையல் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் வந்தா எனக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாய் தகராறு ஆயிப்போச்சு. என்னன்னா எப்பவுமே அவங்க ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு இருப்பேன். இந்த வாட்டி என்ன ஆயிப்போச்சுன்னா இன்னைக்கு வெளியில போயிருக்கும்போது அவங்க நிக்க சொல்லிட்டு நான் போய் ஒரு காளான் பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அங்க பார்க்கும்போது என்னமோ ஃப்ரெஷ்ஷா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அது பாதி இது வேஸ்டா போயிடுச்சு. எப்படா இவ கையில மாட்டுவான்னு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல. இந்த பையன் நம்மளுக்கு கிடைச்சு போச்சு. நான் தான் சரியா வாங்கிட்டு வரல, நீயாவது கரெக்டா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ண நம்ம மேல தப்பு வச்சுட்டு வாய் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் அமைதியா சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா காளான் வாங்கிட்டு வரும்போதெல்லாம் என்னோட வீட்டுக்கார் பிரியாணி தான் கேட்பாங்க. எப்பவுமே பிரியாணி தானே செய்யறோம், இந்த வாட்டி குழம்பு செய்யட்டான்னு சொல்லிட்டு கேட்டா எனக்கு பிரியாணி தான் வேணும்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்று செய்ய சொல்லிட்டாங்க. நானும் பாத்தீங்கன்னா பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அவங்களும் பாத்தீங்கன்னா பால் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்த பாலை காய வச்சு அவங்களுக்கு ஒரு கப் காஃபி போட்டு கையில கொடுக்கலான்னு பார்த்தா என்னோட குட்டி பையன் நீங்க தான் வேலை செய்வீங்களா, நானும் வேலை செய்வேன்னு சொல்லிட்டு அவர் ஜாலியா சன்லைட் என்ஜாய் பண்ணிட்டு வீடு கூட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா காஃபியை குடிச்சிட்டு நான் போய் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கேப்ல நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு ஆற வச்சுட்டேன். இன்னொரு பாக்ஸ்ல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மதிய லஞ்சுக்கு போட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்பா கிளம்புற வரைக்கும் எங்கேயோ போறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க. கரெக்டா வண்டி கிளம்புன உடனே அப்பா போயாச்சுன்னு சொல்றேன், எப்படி அழுதுகிட்டு இருக்காங்கன்னு பாருங்க.